Matplotlib and pip இன்ஸ்டாலேஷனில் உள்ள ப்ராப்ளம்க்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை தான் நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது Matplotlib and pip இப்படின்றது உங்களுக்கு எங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 16th சாப்டர். ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸு. எதுக்காக அப்படின்னா டேட்டா விஷுவலைசேஷனை பைத்தான் மூலமாக நமக்கு காட்டுறதுக்காக உள்ள ஒரு இன்டர்ஃபேஸ் அண்ட் பேக்கேஜ். ஸோ இப்போது இந்த Matplotlib நமக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனெக்சரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி அனெக்சரில் உள்ள மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு அது இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ சில பேர் வந்து அதை இன்ஸ்டால் பண்ண முடியாமல் சிரமப்படுறாங்க. ஸோ அதை லேசாக்கும் வண்ணமாக அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்கு பேர் WinPython அப்படின்ற பேர். ஸோ WinPython நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா WinPython நீங்கள் கூகுளில் கொடுத்தீங்கன்னா SourceForgeோடைய ஃபஸ்ட்டு இதான் உங்களுக்கு SourceForgeோடைய வெப்சைட்டில் உங்களுக்கு வரும். நீங்கள் SourceForgeோடைய வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அது டவுன்லோட் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நாம் நம்மளுடைய இன்ஸ்டால் ஆன அந்த டவுன்லோட்ஸில் போய்ட்டு இல்லைனா அந்த ஃபோல்டரில் போய்ட்டு டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரன்னு கொடுத்த உடனே இந்த பாத்தை நமக்கு காட்டிட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பண்ண சொல்லும். ஸோ அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்ட்ராக்ட். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கட்டும். ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்ததுனால நான் கேன்சல்னு கொடுக்குறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரையும் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஃபைல் இங்கே இருக்கிற இந்த ஃபைல் இருக்குது பாருங்கள், அதே லொக்கேஷன்லேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் ஐடிஎல்இ அந்த பைத்தானுடைய ஐடிஎல்இ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பைத்தான் மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ ஆனால் பைத்தானை பொறுத்தவரையும் Matplotlibஓ இல்லைன்னா பிப் அந்த கனெக்ஷன் இல்லைன்னாலோ பிப் ஏற்கனவே இருக்கும். Matplotlib வந்து நாம் இது பண்ணலை அப்படின்னா நமக்கு என்னாகும் அப்படின்னா இட் வில் நாட் பி ஷோ. அதனால் நாம் வந்து Matplotlib வந்து நார்மல் பைத்தானில் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இது பைத்தான் மாதிரி தான் இருக்கும். இந்த விண்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பைத்தான் மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் நாம் ப்ரோக்ராம் போடுறது மூலமாக உடனடியாக நமக்கு என்ன கிடச்சிரும்னா அந்த கிராஃபு இதுன்னு கிடச்சிரும். ஸோ ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். ஸோ பைத்தானில் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணால் நமக்கு அதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வரும். ஸோ இப்போ நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் நமக்கு அந்த லைன் சார்ட் வரும் இல்லையா, அந்த லைன் சார்ட்டுக்கான ப்ரோக்ராமை தான் நான் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறதுக்காக. ஸோ இப்போது சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் நமக்கு ஆக்சுவலாக சேவ் பண்ணும்பொழுது ஆஸ் யூஷுவல் நம்ம சேவ் பண்ண மாதிரி தான் Matplot டாட் இல்லைன்னா 2.py அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு .py. ஸோ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். எஃப்ஐயை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய கிராஃப் நம்மளுடைய அந்த ப்ரோக்ராமுக்கான கிராஃபு இது. ஸோ ஏன்னா இங்கே 1 2 3 4 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் 4 2 3 1 கொடுத்து பாருங்களேன், அப்படியே சேஞ்ச் ஆகும். 4 3 and 2 and then 1. ஸோ சேவ் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கிற இந்த லைன் அப்படியே மாறி இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு 4 3 2 1 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நாம் WinPythonல நாம் பண்ணது. ஸோ அது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றத நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம், WinPython யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.